नमस्कार दोस्तों, कैसे हैं आप? आशा करती हूँ कि आप लोग बहुत बढ़िया होंगे। तो आज हम देखेंगे दृश्यम 3। मैंने इसका मलयाली मूवी का फर्स्ट और सेकंड नहीं देखा है। मैंने अजय देवगन वाला मूवी देखा है, फर्स्ट और सेकंड दोनों। बट इसका थर्ड पार्ट आया, चलो उसको देखते हैं। अगर समझ में नहीं आएगा तो फिर फर्स्ट सेकंड पार्ट स्टार्ट करते हैं, ठीक है? तो चलो जल्दी से इसको देखते हैं। நான் ஒரு சாதாரண ஆடு. என் மனைவியும் பொண்ணுங்களும் அடங்கின சின்ன உலகம். அதான் என் குடும்பம். ये सब चीज़ तो उसमें भी थी। இறந்து போனது ஒரு ஐஜியோட பையன். அவங்க நம்ம குடும்பத்தையே அழிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பொண்ணோட எதிர்காலம். यार जिन्होंने दोनों देखा है जरा मुझे बताना कि फर्स्ट सेकंड देखने की नीड है कि नहीं। எனக்கு பயமா இருக்குப்பா. என் பொண்ணு ஜெயிலுக்கு போறதா? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காதம்மா. என்னால அது முடியாதுப்பா. முடியணும். இந்த சம்பவத்தை நிரூபிக்க போலீஸ் கிட்ட ஒரே ஒரு ஆதாரம் தான் இருக்கு, நம்மளோட பயம். நல்லா கவனிங்க சார். அவனுக்கு உள்ளுக்குள்ள பயம் இருந்தா கண்டிப்பா அவன் திரும்பி பார்ப்பான். यार मतलब मैंने जब फर्स्ट टाइम दृश्यम देखी थी बहुत साल पहले तो मैं एकदम இந்த सरप्राइज हो சனிக்கிழமை. गई थी। அதாவது ஆகஸ்ட் மாசம் 2ஆம் தேதி. நீங்க எங்க இருந்தீங்க? தொடுபுழாக்கு ஒரு தியானத்துக்கு போயிருந்தோம். भाई ये सब बहुत यूनिक था। இது கத்தி மேல நடக்கிற மாதிரி. ஜெயிக்கிறதுக்காக இப்ப தோக்க வேண்டியிருக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் நான் உறுதியா சொல்றேன், நீயும் நம்ம பொண்ணுங்களும் ஜெயிலுக்கு போக மாட்டீங்க. எல்லாரும் சொல்ற மாதிரி எனக்கு என் குடும்பம் முக்கியம். அது அழியாம இருக்க நான் என்ன வேணாலும் செய்வேன். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நான் செஞ்சது எல்லாமே சரிதான். எங்களை இதுக்கு மன்னிக்கணும். पुलिस स्टेशन के नीचे ही उसे रखा था। நீங்களே இனி என்னை பார்க்க வராதீங்க. நாங்க மறக்கணும்னு நினைக்கிற இந்த சம்பவங்கள் எல்லாம் மறுபடியும் लेकिन यार उस इंसिडेंट से इनकी जिंदगी तो सबकी खराब हो ही गई थी। இந்த வீட்ல பேசக்கூடாது நான் சொல்லியிருக்கேனா இல்லையா? என்னால இனி டென்ஷனோட இருக்க முடியாது. எதுக்காக என்னோட பையனை கொன்ன? சொல்டி. குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு வேலை பாக்குற இல்ல? உங்களுக்கு இது தெரிய வரும். நீங்க என்னைக்காவது கண்டுபிடிச்சிருவீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டுதா சார் நான் இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். ஏய், இதுல உன் மேல எந்த தப்பும் இல்ல. எனக்காக நீங்க ஏய், இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. ஆஸ் பர் டிஎன்ஏ ரிப்போர்ட் இந்த ஸ்கெல்டன் மருனோடது இல்ல. எவ்வளவுதான் நியாயங்கள் சொன்னாலும் அந்த பையனோட அப்பா அம்மாவுக்கு முன்னாடி அந்த ஆள் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. அந்த ஆள் பிராயச்சித்தம் பண்ணி தான் ஆகணும். It's like a case that is closed, but will never close. The past never stays silent. दृश्यम 3 स्टार्ट हो रही है भाई।
ये फैमिली नहीं पहचान रही मैं। मनीष राज फिल्म। भाई ये फिल्म थी। தேங்க் யூண்ணா. தேங்க்யூ தேங்க்யூ. கங்க்ராட்ஸ் அப்பா, சூப்பர் கலக்கிட்டீங்க. கண்டிப்பா சார் ஆ. சார் 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 படம் எப்படி இருக்கு? எல்லாரும் இருக்கீங்களா? அத நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வியாச்சே. முதல்ல உங்களுக்கு பிடிச்சதான்னு படம் சொல்லுங்க. சூப்பரா இருந்துச்சு சார், ரொம்ப சார் நல்லா இந்த படம் 100 கோடி தாண்டும் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா படம் நல்லா வந்திருக்குன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ். ஓகே சார். அறிமுக இயக்குனரோட முதல் படம். இந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். இவ்வளோ பெரிய ஸ்டாரான ஹரிகுமார் சாரோட டேட் கிடைச்சது. என் க்ரூ மெம்பர்ஸ்லாம் கூடவே இருந்தாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு டெபியூ டைரக்டரான எனக்கு இந்த படத்துக்கு முதலீடு பண்ண தயாரிப்பாளர் ஜார்ஜ் குட்டி அண்ணனுக்கு எல்லாருக்குமே கடமைப்பட்டிருக்கேன். இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் இல்லை. நீங்க சொல்லுங்க சார். குட் ஜாப். இதோட ரைட்டர் வினய் சந்திரன் சார் ஏன் பிரீமியர் ஷோக்கு வரல? வினயன் சார் சென்னையில இருக்காரு. அங்க பாக்குறதா சொன்னாரு. வினய் சந்திரனுக்கும் ப்ரொடியூசர் ஜார்ஜ் குட்டிக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதால அவர் இப்ப கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறதா ரூமர்ஸ் பரவிட்டு இருக்குல்ல சார்? அப்படி ஒரு ரூமரை நான் கேட்கல. அது உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இதுக்கு மேல நீங்க ப்ரொடியூசர்ட்ட தான் கேட்டு தெரிஞ்சு. ஆமா. சார் ப்ரொடியூசர் எங்க இருக்காரு? அம்மா, தியேட்டர்ல வர கலெக்ஷன் எனக்கு ஷேரா கொடுத்துருங்க. पोड़ी உனக்கு இதுல ஏதாவது பிரச்சனை இருக்காக்கா? இருக்கு அப்பாவே காக்கா. அப்படியா? பிரமாதம். சரி சரி. சார் நிறைய தியேட்டர்ல இருந்து கால் வந்தது. எல்லா இடத்துலயும் படம் ஓகேவா? ஆன்லைன் ரிவ்யூஸ்ல மட்டும் ரிசல்ட் நல்லா வந்துருச்சு. படம் தூள் கிளப்பிடும். ரிவ்யூஸ் மோசமாக வாய்ப்பே இல்லை. சரியா சொன்னீங்க, வாய்ப்பே இல்ல. படம் தான் சூப்பரா இருக்க. நான் இவங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு போறேன். இனிமே கொஞ்ச நாள் வீட்டில் தான் இருக்கணும். அதுவும் நல்லதுதான் சார். படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. என்னோட நடிப்பு அந்த சல்யூட்டை தவிர மத்ததெல்லாம் நல்லா இருந்தது. சூப்பர். ராஜா, நான் உங்களை கூட்டிட்டு பின் வாசல் வழியா போறேன். முன் வாசல்ல நிறைய மீடியாக்காரங்க இருக்காங்க. கொஞ்சம் இன்டர்வியூஸ் கொடுங்க சார். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அவங்க எதை பத்தி கேட்பாங்கன்னு எனக்கு தெரியும். வாங்க. அது சார் சார் நான் நியூஸ் 24/7 சேனலோட ரிப்போர்ட்டர் சார். எனக்கு ஒரு இன்டர்வியூ வேணும் சார். சாரி, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. வீட்டுல கெஸ்ட் இருக்காங்க, உடனே போகணும். இல்ல சார், இப்ப வேண்டாம். எனக்கு தேவைப்படுது ஒரு ஃபேமிலி कुछ இன்டர்வியூ मूवीज தான். रिलेटेड அது அப்புறமா யோசிச்சு சொல்றேன். ஏறுங்க. कि वो कुछ रियल स्टोरी है கேட்டு பாரு. சார் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்டுக்கிறேன். இந்த படம் ஒரு ரியல் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம்னு பரவலா பேசப்படுது. அதாவது உங்க குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சில மாற்றங்கள் பண்ணி பிரசன்ட் பண்ணதா சொல்றாங்க. அதனால அத பத்தி சில கேள்விகள் கேட்கணும் சார் உங்ககிட்ட. அதுக்கு இன்டர்வியூ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே இப்பவே சொல்றேன். ஒரு தவறான புரிதலோட போலீஸ் எங்க குடும்பத்துக்குள்ள வந்து நுழைஞ்சாங்க. ஒரு படத்தை தயாரிக்கணுங்கிற ஆசையில இருந்தனா என்னோட கதையையே படமா எடுத்தா என்னன்னு யோசிச்சேன். நிரபராதியான ஒரு குடும்பத்தை போலீஸ் வேட்டையாடுற கதை. அது ஒரு கிளீஷேவான விஷயம்னு எனக்கு தோணுச்சு. அப்ப நான் அதை கொஞ்சம் மாத்தி யோசிச்சேன். ஒரு குற்றம் செய்யற குடும்பத்தை போலீஸ் பின்தொடர்ற கதை. நான் அதை வினய் சந்திரன் சார் கிட்ட ஷேர் பண்ணேன். இந்த கதை அவருக்கு புதுமையா இருந்துச்சு. அப்படிதான் அந்த ப்ராஜெக்ட் உருவாச்சு. இப்பவே லேட் ஆயிடுச்சு. நான் முன்னாடியே சொன்னேன் வீட்டில் கெஸ்ட் இருக்காங்கன்னு. பார்க்கலாம். भाई कितना चालाकी से இந்த ஆளு சரியான கில்லாடி தான். वही तो दिमाग சும்மா से ஒன்றும் उन्होंने இல்லை, बात போலீஸ்காரங்களே இந்த விஷயத்துல நல்லவனது. உனக்கு படம் பிடிச்சிருந்தது? பின்ன படம் சூப்பர் ஹிட், அது கன்ஃபார்ம். ஹரிகுமாரின் திருஷ்யம் படம் வெளியான 2 நாட்களிலேயே ரசிகர்களின் பெரும் வரவேற்போடு திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இவ்வளவு நல்ல படத்தை சமீபத்துல நான் பார்த்ததே இல்லைங்க. பொதுமக்களின் ஆர்வத்தை பார்த்த பிறகு பல தியேட்டர்களில் லேட் நைட் ஷோவை சேர்த்துள்ளனர். பிரபல ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் பிளாட்ஃபார்ம்களில் ரெக்கார்ட் ட்ரெண்டிங்கில் படம் வெற்றி நடை போடுகிறது. அற்புதமான படம், வாய்ப்பே இல்ல. அமக்கலம் பிரமாத मूवी के படம், अंदर ही தாறுமாறா मूवी बन இருக்கு. गई. தற்போது மக்களின் ஆதரவோடு பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனை வைத்து பார்க்கும்போது மலையாள சினிமாவின் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி திருஷ்யம் பயணிக்கிறது என்று சினிமா வட்டாரம் தெரிவிக்கிறது. புதிய இயக்குனரான அனிஷ்ராஜ் இயக்கியுள்ள ஹரிகுமார் கதாநாயகனாக நடித்துள்ள படத்தின் திரைக்கதையை அமைத்திருப்பது பிரபலமான எழுத்தாளரான வினய் சந்திரன். படத்தை தயாரித்திருப்பது ராணி புரொடக்ஷன்ஸ் பேனரில் ஜார்ஜ் குட்டி. குடும்ப சித்திரமான இத்திரைப்படம் ஹரிகுமாரின் கரியரிலேயே மிகப்பெரிய வெற்றியை கண்ட படம் என்று ரசிகர்கள் கூறுகிறார்கள். ஃபேமிலி ஆடியன்ஸை வெகுவாக கவர்ந்துள்ள இந்த
ஐயோ இங்க பாருங்க ஜேக்கப் சார், உங்களுக்கு தான் ஒரு வாரம் ஹவுஸ்ஃபுல்லா ஓடி இருக்குல்ல. அந்த கேபிட்டல் தியேட்டருக்காரங்க விடாம ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரே டவுன்ல 2-3 தியேட்டர்ல ஓடினாதான் என்ன? உனக்கு தெரியல ஜாஜ்குட்டி, கேட்ட படத்தை அட்வான்ஸா கொடுத்தா இந்த படத்தை எடுத்துருக்கேன். இப்போ என்ன சுத்தி இருக்க தியேட்டர்லாம் படத்தை ஓடணும்னு சொன்னா அது நல்லாவா இருக்கு? அப்படிலாம் சொல்லாதீங்க ஜேக்கப் சார், டிஸ்ட்ரிபியூஷன் கரம்பலுக்கு கொடுக்கணும் தான் சொல்றாங்க. அவங்க யார் படம் போதும் கொடுத்தாங்க அதெல்லாம் என்னால ஒதுக்க முடியாது சார். அவங்களுக்கு 2 ஷோவாவது கொடுத்துக்கிறேன் சார். முடியாது. இவ்வளவு பிடிவாதம் பிடிக்காதீங்க சார். ஒன்னும் பிடிவாதம் பிடிக்கவே இல்ல. கொஞ்சம் ஒத்து வைங்க சார். ஜாஜ்குட்டி உனக்கே தெரியும்ல, 2 மாசத்துக்கு முன்னாடி 3 கோடி செலவு பண்ணி தியேட்டர் ரெனோவேட் பண்ணிருக்கேன். அன்னைக்கு நீ தானே சொன்ன செலவு பார்க்காத ஹைடெக் ஆக்குன்னு. அப்படி ஹைடெக் ஆக்கி கவுந்த என்ன மாதிரி தியேட்டர் ஓனர்களுக்கு இந்த மாதிரி ஒரு படம் ஆறுதல் பிரைஸ். அப்புறம் நீங்க பாட்டுக்கு உலகம் பூரா படத்தை ஓடணும்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அது அந்த டவுன் ஹால்ல போய் படத்தை ஓடு. அந்த டிஸ்ட்ரிபியூட்டருங்களோட நான் இன்னொரு தடவை கூட பேசி பாக்குறேன். பேசினா பத்தாது, நடக்கணும். ஜார்ஜ்குட்டி உங்ககிட்ட இருந்து நல்ல விதமான ஒரு பதில் எதிர்பார்க்கறேன். நானே கூப்பிடுறேன், மறக்காம கூப்பிடு. தியேட்டர்காரங்களுக்கு எப்பயாவது கிடைக்கிற லக்கு அவங்க விட்டுருவாங்களா என்ன? நான் என்ன செய்யறது? அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஏன் தலையில கட்டிட்டு போயிட்டா. அப்புறம் அவுட் சைடு கேரளா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கால் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன சொல்லட்டும்? இன்னும் ஒரு வாரம் போனதுக்கு அப்புறம் கொடுக்கலாம். கேரளா விட்டு வெளியில போச்சுன்னா தியேட்டர் பிரிண்ட் உடனே வந்துரும். அவுட் சைடு கேரளாக்கு மலையாள படங்களுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு. அது லேட்டா நம்ம படத்துக்கு இவ்வளவு நல்ல ரிப்போர்ட் வரும்போது டிமாண்ட் இன்னும் கூட தானே செய்யும். அதனால ரீமேக் கேட்கறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. டைம் வேஸ்ட் பண்ணாத ராஜா, நம்ம கிளம்பலாம். रीमेक के लिए कांटेक्ट कर ले. எந்த தியேட்டர்ல வேணும்னு ராஜாட்ட சொல்லுங்க. ராணி நான் கிளம்புறேன். यहाँ पे इन्होंने ये सही बोला. அண்ணா நீங்க இதுக்கு மேல இங்க வர வேணாம். பொண்ணு கல்யாணம் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இல்ல சார், அந்த காஞ்சராப்பள்ளிக்காரங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அண்ணா நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? பொண்ணோட கல்யாணம் பேசி முடிச்சாச்சுன்னு. அண்ணா நீங்க போங்க. ராணி நான் கிளம்புறேன். கொஞ்சம் இருங்க, இதோ வரேன். ஏங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலையே? இல்ல அதுக்கெல்லாம் டைம் இல்ல. ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க. அனு அதை இங்க கொண்டு வா. அஞ்சோட கல்யாணம் ஓகே ஆயிடுச்சா? இல்ல அவரை இங்க இருந்து கலப்பணும்னு தான் சொன்னேன். இப்படி விரட்டி இருக்க தேவையில்லை. நல்ல வரனா ஒன்னத்தையும் கொண்டு வர்றது இல்ல. சும்மா 1000 கூட 2000 கூடன்னு கறக்க வேண்டியது. இதே மாதிரி இன்னும் 2 பேர் இருந்தானுங்க, அவனுங்களே விரட்டி அனுப்பிட்டேன். இப்போ இந்த ஆன்லைன் சைட்ஸ் எல்லாம் இருக்கே, அதெல்லாம் ஒன்றும் சரியா வரல. அப்புறம் பசங்களுக்கும் அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. போன் நம்பர் கிடைச்சிட்டா போதும், அவகிட்ட தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. அதுல நல்ல வரன் வந்தா ராஜா நீ பரவாயில்ல. வண்டி எடு. அந்த மத்தாய் சின்ன மட்டும் வீட்டுக்குள்ள சேரு. அந்த ஆள் கொண்டு வர வரன்லாம் நல்லதா இருக்கு. அம்மா இந்த வெறும் வயித்தோட போகாதீங்க, இதையாவது சாப்பிட்டு போங்க. நேரத்துல வந்து ஏங்க கை கழுவலையே? கழுவுறேன். जल्दी में படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கு என்ன தோணுச்சு அஞ்சு? படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஐ என்ஜாய்ட் இட். மத்தபடி வேற எந்த தாட்ஸும் வரல இல்லையா? இல்ல. வெரி குட், யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் நவ. இனிமே நமக்கு இந்த செஷன்ஸ்லாம் தேவைப்படாது. இதுக்கப்புறம் ஏதாவது தேவைன்னா என்ன ஃபோன்ல காண்டாக்ட் பண்ணா போதும். ஏதாவது தேவைப்பட்டா மட்டும். சரிங்க டாக்டர், தேங்க் யூ. அஞ்சு அம்மாவை எனக்கு கால் பண்ண சொல்லு. भाई यही लड़की थी अंजू, उसमें भी नाम था. ये पीछे लग गए हैं. ஹாப்பி தானே? அப்புறம் நாம அவுட் சைட் கேரளாவையும் ஓவர்சீஸையும் உடனே ரிலீஸ் பண்ணணும். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எனக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க. அண்ட் தே ஆர் ஆஃபரிங் குட் ஃபிகர் ஆல்சோ. சார் நம்ம கொடுத்துடலாம் சார். அதுதான் நல்லது. அவங்கள கொஞ்சம் என்ன காண்டாக்ட் பண்ண சொல்றீங்களா? நான் சொல்றேன் சார். ஓகே ஜார்ஜ் குட்டி. यार सोचने की बात ये है कि इसमें अभी तो सब कुछ थोड़ा सा ऐसे मजाक உனக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்போ நாம பார்கெயின் பண்ணலாம். सब कुछ हैप्पी है. எல்லாமே கரெக்ட் தான். ஆனா நீங்க எடுத்தது பெரிய ரிஸ்க். படத்துக்கு ஏதாவது ஆயிருந்தா எதுவுமே நடந்திருக்காது. எனக்கு நம்பிக்கை இருந்தது. நம்ம படத்து மேல நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும்ல. அது இது புது ஃபாரின் காலா இருக்கு. ஹலோ. Hello, is it George Kutti? Yes. Good afternoon. I'm Shahid Ahmed calling from Universal Movies. Hari sir called. Oh great. So we would like to discuss the possibility of distributing Drishyam outside of India. How much? How much? We will discuss that. Offer. Do you have a figure in mind? No, you tell. Maybe we can go on a profit sharing. Sir, no.
சார் give time. Yeah, sure. Take your time. You can get back. Time, then offer. Would you like me to call back in the Okay. evening? No. Tomorrow. All right. I'll give you a Okay. call tomorrow then? Sir, okay, sir. All right. Thank you so much. Okay, bye. Bye bye. भाई ऑफर्स पे ऑफर्स आ रहे हैं டேய் ராஜா சார் முடிஞ்சதா ஹாய் சொல்லுங்க மேம் ஃபேஷியல் பண்ணணும் வாங்க உட்காருங்க यहाँ क्यों आई है டாக்டர் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா நம்ம திருஷ்யம் பிரீமியர் ஷோல பார்த்தோமே ஓ இப்போ ஞாபகம் வந்துருச்சு நீங்க சைக்காலஜிஸ்ட் தானே ஆமா ஆக்சுவலா என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது நான் அவனை ये கூட்டிட்டு बहुत चालाक है। வரேன் உங்க நம்பர் எனக்கு கொடுக்க முடியுமா அதுக்கு என்ன எடுத்துக்கோங்க இந்தாங்க இப்போ வந்துருவாரு लग रहा है इस part சென்சார் ரூல்ஸ்லாம் நம்ம நாடு மாதிரி கிடையாது துபாயில எனக்கு அதை பத்தி தெரியாது அவங்க சொல்றத நம்பணும் அவ்வளவுதான் நான் முறையா இப்பதானே படம் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் கத்துக்கிறேன் இன்னொரு படம் எடுக்கும்போது இதெல்லாம் கவனமா பாத்துக்கலாம் சும்மா சரி நான் இதை முதல்ல கத்துக்கிறேன்ப்பா சரி நானே கூப்பிடுறேன் ஏங்க அந்த மத்தாய் அண்ணன் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காரு ஒரு நிமிஷம் அம்மாடி ஹலோ फोन पे எத்தனை போஸ்ட் வேணாலும் அடிச்சுக்க என்னது 100 கோடியா வேணாம் அது நடக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் எனக்கு இந்த விஷயத்தெல்லாம் உடன்பாடு இல்லை உள்ளதை உள்ளபடி சொல்லணும் ஹரி அதெல்லாம் எதிர்பார்ப்பாரு அதை வச்சு சம்பளத்தை ஏற்றணும்ல நான் சொன்ன மாதிரி செய் சரி வச்சுறேன் ஐயோ என்னங்க நீங்க என்ன பண்றீங்க दिमाग खराब हो गया அப்பா நீங்க வர வர பயங்கர ஆப்சென்ட் மைண்டா இருக்கீங்க ஐயோ என்ன பண்றீங்க அது ஹேண்ட் டவல் நான் தொடச்சுக்கிறேன் நீங்க முதல்ல வெளில போங்க மத்தாய் அண்ணன்கிட்ட என்னன்னு கேளுங்க மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் ஏய் அம்மாடி கிச்சன்ல இருந்து துணி எடுத்து இதை க்ளீன் பண்ணிடுனே அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களாமா அவங்க நல்ல அபிப்பிராயத்தோட தானே போனாங்க அஞ்சுவை பிடிச்சிருக்குன்னு பையனோட அம்மா என்கிட்ட அப்பவே சொன்னாங்க அப்புறம் கேஸ் விஷயம்லாம் நம்ம தான் மறைக்காம வெளிப்படையா சொல்லிட்டோம்ல அதெல்லாம் சரிதான் ஆனா பொண்ணுக்கு ஏதோ மன ரீதியான வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கதா யாரோ சொல்லியிருக்காங்க ஐயோ அது அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் ஒன்றும் இல்லை ஒரு சைக்காலஜிஸ்ட பார்த்தோம் அவ்வளவுதான் சார் நீங்க இப்ப சொல்றது எனக்கு நல்லா புரியுது ஆனா அவங்க கிட்ட சொன்னவங்க எப்படி சொன்னாங்கன்னு தெரியாதே என்னங்க நம்ம வேணா அந்த சைக்காலஜிஸ்ட் கிட்ட சொல்லி பேச சொல்லலாமா வேணா ஒண்ணு செய்யலாம் எதுக்கும் நான் மறுபடியும் அவங்க கிட்ட பேசி பார்க்கறேன் நல்லவரனா இருந்தது रिश्ता ही नहीं बन रहा இல்ல என் பொண்ணோட ஷேர்ல தேவைப்பட்டா கொஞ்சம் அதிகமா கூட கொடுக்கலாம் ஆகட்டுங்க நான் அதையும் சொல்லி பார்க்கறேன் சரிங்க நான் அப்ப கிளம்புறேன் இந்தாங்க அம்மா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க விருப்பம் இல்லாதவங்களுக்கு ஆசை காமிச்சு ஒத்துக்க வைக்க பாக்குறீங்களா வரதட்சணை கேட்டு வரவங்கள அவளுக்கு வேணான்னு அக்கா ஏற்கனவே சொல்லியிருக்கலாமா இது டௌரி இல்லம்மா ஷேர் தான் ரெண்டும் ஒண்ணுதான் நீங்களாவது நாங்க சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம்ல ये तो सच में நிறைய गलत है காசு கொடுத்தாவது உங்க அக்காவை கட்டி கொடுத்துடணுங்கிறது இல்லை எங்க பிளான் இப்ப வந்திருக்கிறது நல்ல ஒரு வரன் நல்ல மனுஷங்க ஆனா அவங்கள போட்டு யாரோ நல்லா குழப்பி விட்டுருக்காங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அதை இழந்துராம இருக்க வழக்கமா எந்த ஒரு அப்பா அம்மாவும் யோசிக்கிறது தான் நாங்களும் யோசிக்கிறோம் அப்ப இந்த ஆஃபர்ல அவங்க விழுந்துட்டா கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க வேண்டாம் என் பொண்ணு சொல்றது கரெக்ட் தான் என்னங்க என் பொண்ணு சொல்றதுலயும் விஷயம் இருக்கு ராணி நீ வருத்தப்படாத
அவளுக்கு ஒரு நல்ல பையன் நிச்சயம் கிடப்பான். लालचू के घर थोड़े ना भेजेंगे ऐसे ही पैसे के लिए जो हाँ कर दे। मेरा दृश्यम थर्ड का फर्स्ट पार्ट जो कि काफ़ी अच्छा था, मतलब अभी स्टोरी बिल्ड हो रही है, आप देख सकते हो कि उन्होंने मूवी बनाया और उसका ऑफ़र पे ऑफ़र आ रहा है अपने हॉल में लगाने के लिए, थिएटर्स में लगाने के लिए, जो कि अभी नॉर्मल हैप्पी हैप्पी मूवी चल रही है, जो कि हर पार्ट में यही था, बट लास्ट में या मिड में आते आते थोड़ी इंटेंस होती है। तो अब मुझे लग रहा है सेकंड पार्ट में कुछ इंटेंस चीज़ें देखने को मिलेंगी। तो अभी तो मूवी अच्छी लग रही है, ठीक ठाक है, तो जाओ ये देखो, एंजॉय करो, मुझे बताना कैसा लगा। ठीक है, चलो मिलते हैं नेक्स्ट वीडियो में, तब तक के लिए बाय बाय।